Hello guys, welcome back to Tech with Jana channel. இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னா ரொம்ப நாளாவே பாத்தீங்கன்னா எனக்கு டவுட் இருந்துது. நம்ம YouTubeல நம்மளே பாத்தீங்கன்னா அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருப்போம். சோ நம்ம YouTube வீடியோல அந்த லைன்ல பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி பாக்ஸா இருக்கும். சோ அதாவது கட்டா பாத்தீங்கன்னா இருக்கும். சோ இதை எப்படி தாண்டா செட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா யோசிச்சிட்டு இருந்தேன். சோ இதுக்கு பேர் இப்பதான் எனக்கு தெரியுது. சோ இதுக்கு பேர் என்னன்னா சாப்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதனால என்ன யூஸ் அப்படின்னா இப்போ ஆடியன்ஸ் அவங்க வீடியோ பார்க்க வராங்கன்னா சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மினிட்ல இந்த விஷயம் இருக்கு அப்படின்றத கட் பண்ணி காமிக்கிறதுக்கு பேர் தான் சோ சாப்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீடியோ சாப்டர்ஸ் அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா சொல்லிக்கலாம். இதை நம்ம வீடியோக்கு நம்ம எப்படி செட் பண்றது சோ அதான் இதுல பார்க்க போறோம். அண்ட் வீடியோல பார்க்க நீங்க உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல ஐ சப்ஸ்கிரைப் கமெண்ட் போடுங்க. தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே गाइस ஆன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆல் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ எந்த வீடியோக்கு அந்த மாதிரி செட் பண்ண போறோம், அதாவது வீடியோ சாப்டர்ஸ் எந்த ஒரு வீடியோக்கு நம்ம வைக்க போறோம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிடணும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மி நிமிஷமா இருக்கிறது, ஏன்னா வீடியோ கொஞ்சம் சீக்கிரமா உங்களுக்கு முடிக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கிறதுலே கம்மி நிமிஷம் இருக்க ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ சூஸ் பண்ணிடலாம். 2 நிமிஷம் கூட இல்லை. ஸோ ஹவ் டு ஹைட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஃப்ரம் அதர்ஸ் சம்ஒன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது போட்டிருக்கேன். ஓகே गाइस அதே மாதிரி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. 3 சப்ஸ்கிரைப் பண்ணா நம்ம 450 போயிடலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே இந்த ஒரு வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ. ஓகே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணியாச்சு. ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. நான் ப்ளே பண்ணியாச்சு. அப்படியே நான் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா அந்த வாய்ஸும் கேட்கும், என் வாய்ஸும் கேட்கும். அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும்ல. ஸோ அதுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ இந்த இடத்துல நான் சவுண்டை இது பண்ணிடுறேன். ஓகே இப்போ நான் அதை ப்ளே பண்ணுறேன். இப்போ நம்ம நோட் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இது என்னன்னா 0.00 இங்கே செகண்ட்ஸ் இருக்குல்ல, 0.0லேருந்து எத்தனை நிமிஷம் நான் வரைக்கும் இன்ட்ரோ பேச போகிறேன் அப்படின்றத நான் நோட் பண்ண போகிறேன். ஓகே நான் என்னன்னா பேசிட்டே இருக்கேன், ஒன்றா பார்த்துட்டே இருக்கேன். அப்படியே இப்போ செகண்ட்ஸ் கீழே ஓடிட்டே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்படியே கீழே பார்த்துட்டே இருக்கேன். ஸோ எத்தனை நிமிஷம் வரைக்கும் நான் இன்ட்ரோ பேச போகிறேன் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கணும். எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் கண்டென்ட் உள்ளே போகுது அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஓகே அதை பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. 24 நிமிஷம் வரைக்கும் பேசிட்டு இருக்கேன். ஓகே கண்டென்ட் எத்தனை நிமிஷத்தில் வருது. அண்ட் தென் 0.34ல் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வருது. ஸோ அதை நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நோட் பண்ணிக்கணும். ஸோ 0000 இந்த டாட் டெஸ்ட்டு செட் நம்ம பார்த்தீங்கன்னா 00 போடணும். நெக்ஸ்ட்டு கண்டென்ட், அதாவது ஆக்சுவலாக கண்டென்ட் எப்போ போகுது 0.34க்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்போ தான் போகுது. ஸோ 0 போட்டு 34. ஓகே 34 பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போ அவுட்ரோ. ஸோ இது நம்ம இன்ட்ரோ அப்படின்ற மாதிரி போட்டுக்கணும். இன்ட்ரோ அப்படின்ற மாதிரி போட்டுடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மெயின் கண்டென்ட்னு போடலாம். மெயின் கண்டென்ட் மெயின் கண்டென்ட்னு போட்டியாச்சு. ஸோ இந்த மெயின் கண்டென்ட் எப்போ முடியுது அப்படின்றது, எப்போ அவுட்ரோ வருது நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் அப்படியே ஓட்டிடலாம். நம்ம டுட்டோரியல் பண்ணிங்கன்னா ஒரு கான்செப்டாக சொல்லுவீங்களா, அந்த இடத்துல நீங்கள் அந்த சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். ஸோ நான் இந்த வீடியோக்கு ஆட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே அவுட்ரோ எத்தனை நிமிஷத்தில் வருது. ஓகே 1.4ல் பார்த்தீங்கன்னா 42ல் பார்த்தீங்கன்னா வருது. ஓகே இதில் நம்ம செட் பண்ணிடலாம். 1.42 பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அவுட்ரோ அப்படின்ற மாதிரி போட்டுடலாம். ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இப்போது இது எல்லாமே நம்ம காப்பி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ பெருசாக அந்த வீடியோ வருதோ அத்தனையும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் இப்போ காப்பி பண்ண போகிறேன். ஓகே செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோ இருக்குல்ல, இப்போ இது என்ன வீடியோ, இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்டோரி. ஸோ அந்த வீடியோ நான் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிட்டு என்னோட கண்டென்ட்குள்ளே போயிட்டு ஸோ அந்த வீடியோ நான் போய் எடுத்துக்கணும். இப்போ அந்த வீடியோ போய் எடிட் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே கண்டென்ட்குள்ளே போயாச்சு. கண்டென்ட் போனோன்னா அந்த வீடியோ நான் ஸ்க்ரோல் பண்ணி தேடுறேன். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே அந்த வீடியோ இதோ இருக்குது. ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணியாச்சு. ஸோ கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன், அதோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம எங்கே வேணால் பார்த்தீங்கன்னா இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம விருப்பம் தான், எங்கே வேணால் போடலாம், அது நம்ம விருப்பம் தான். ஸோ நான் அப்படியே கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டேன். ஸோ இந்த இடத்துல போட்டு நான் ஜஸ்ட் இந்த இடத்துல சேவ்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ போய் அந்த வீடியோ நம்ம போய் ரீஃப்ரெஷ் பண்ணலாம், எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே நான் சேவ் பண்ணேன். சேவ் சேஞ்சஸ் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ நான் ரீஃப்ரெஷ் பண்ண போகிறேன். ஓகே இப்போ இந்த லைனில் அந்த மாதிரி அந்த பாக்ஸாக சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வரணும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணால் இன்ட்ரோ அப்படின்ற மாதிரி இந்த செகண்ட் வரைக்கும் இன்ட்ரோன்னு வருது. பாக்ஸ்க்கு அது கட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது மெயின் கண்டென்ட். ஸோ இத்தனை நிமிஷம் இருக்குது மெயின் கண்டென்ட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவுட்ரோ இருக்குது. ஸோ இது ஏன்னா பீப்புள் யாராச்சும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது மெயின் கண்டென்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஸ்கிப் பண்ணே பார்க்க தேவை. ஜஸ்ட் இந்த கீழே இருக்க அந்த டைமிங்கு இல்லை சைட்லேயே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். அது ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணாலே போதும். ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்படி தான் கைஸ். ஸோ வீடியோ இதுதான் பார்த்தீங்கன்னா வீடியோ சாப்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாதிரி யூஸ் பண்ண வீடியோ அப்படின்னு நம்புறேன். அதுவும் யூடியூபர்ஸ் எல்லாருமே ஒரு யூஸ்ஃபுல்லாக பிகினர் யூடியூப்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோ அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதை பற்றி வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி சொல்லுங்க. அண்ட் மறக்காம உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு மட்டும் அவங்கள சந்திக்கிறேன். பை கைஸ்.